மனசாச்சுடா. பார்ட்டி பொண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, இடி இடிச்சாய வாசுதான் சத்தம் பத்தாது விசில் போடு, எதிரி ஹார்ட்ட ஸ்டீல் பண்ணிக்கோ, மேலைய நீ பண்ணி நீ ஃபீல் பண்ணிக்கோ, உனக்கு இருந்த. நம்ம என்ன பார்க்க போகிறோம், கோட் படத்தோட ஐமேக்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஐமேக்ஸில் பார்க்க மாட்டோம். நம்ம 150 rupees டிக்கெட்டில் தேவிலோ சத்தியமோ இல்லை ஈயலோ எங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் பார்ப்பேன். இருந்தாலும் நான் தளபதி ஃபேன்னால் ஐமேக்ஸ் பற்றி நாங்கள் பேசுவோம். இது 2வது படம் தளபதியோட ஐமேக்ஸ் ரிலீஸு. ஃபஸ்ட்டு படம் லியோ போன வருஷமே ரிலீஸ் ஆகிருக்கு அக்டோபரில். லியோ ஐமேக்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் ஐமேக்ஸில் பார்த்துட்டு வந்து செம்மையாக இருக்குது சொல்லியிருந்தாங்க ஐமேக்ஸ் வெர்ஷன். அதே மாதிரி இப்போ கோட்டும் ஐமேக்ஸ் 3 வெர்ஷனில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது லியோலே பெரிய பிக் கேஸ்ட், அதுலேயே அந்த ஐமேக்ஸ் சவுண்ட் எஃபெக்டே சூப்பராக இருக்கும். கோட்லேயும் அதே மாதிரி அந்த ஐமேக்ஸ் போஸ்டர் விட்டுக்கிறாங்க பாருங்கள். தளபதி இது அப்பா விஜய் நினைக்கிறேன், அப்பா விஜய் கோட்டு. அவர் இப்படி பார்க்குறாரு எக்ஸ்பீரியன்ஸ். புள்ள விஜய் அந்த ஏரோப்ளைன்லேருந்து கயிறு எடுத்து போடுறாங்க, அந்த கயிறை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாரு, எஸ்கேப் ஆகிறாரு ஏதோ ஒரு இடத்துலேருந்து. இல்லை யாரும் ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிற ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுச்சு ஃபாரினில். இந்த பாம்பு பிளாஸ்ட் ஃபாரின் ஆகிடுச்சு, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம தளபதி போகிறாரு. இது அப்பா விஜய் இப்படி பார்க்குறாருல, அப்பா விஜயவா இல்லை 2 விஜய் ஒரே விஜய் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 2 விஜய்ங்க, அது நல்லாவே தெரியுது 2 விஜய். ஸோ இது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஐமேக்ஸ் பிக்சரே சும்மா வேறு லெவல் தரத்தில் இருந்தது தளபதியோட அந்த இது. ஸோ செமையாகவே இருந்தது. வேறு என்னங்க, கோட்டு செமையாக இருந்தது பார்த்தோம். கோட்டு படத்துக்குள்ளே நம்ம லைஃப்பில் தான் நல்லது நடந்துடணும், அதெல்லாம் கிடச்சிடணும். கோட்டு லைஃப் வரத்துக்குள்ளே இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி வரல. சரி, கோட்டு படத்தில் பிக் கேஸ்ட்டு மீனாட்சி சௌதரி ஸ்பார்க் சாங் பார்த்தோம், அதுவே இவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ ஸ்பார்க் சாங்குக்கு இன்னும் டான்ஸ் ஆடலை, செட்டை போட்டல ஆடிடுவேன், இன்ஸ்டாவில் ஆடுவேன், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் நானே போடுவேன். ஸோ கோட்டு வேறு லெவலில் இருக்குது. ஐமேக்ஸில் முயற்சி பண்ணுறேன் ஐமேக்ஸில் பார்க்க. ஸோ செம்மையாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் நீங்கள் ஐமேக்ஸில் போய் பார்க்கணுன்னா, சென்னையில் இருக்கிறவங்க ஐமேக்ஸில் போய் பார்க்கணுன்னா வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் லக்ஸி சினிமாஸ் அங்கே போய் பார்க்கலாம். அதாவது இவிபி சினிமாஸ் இன்னொன்று பூந்தமல்லி ஹை ரோடில் இவிபி ஃபிலிம் சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்கள, அங்கே போய் பார்க்கலாம். அதோட விட்டால் நம்ம சத்தியம் மத்திய சென்னையில் இருக்கிறவங்க நம்ம சத்தியமில் பார்க்கலாம், பேர் போன தேட்டர். அதுக்கப்புறம் இஏல பார்க்கலாம், ஐநாக்ஸில் இருக்குது சிட்டி சென்டர் ஐநாக்ஸு, அங்கே பார்க்கலாம். அப்புறம் ஐநாக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, விருகம்பாக்கம் சந்திரா மெட்ரோ மால் ஐநாக்ஸ், அங்கே ஐநாக்ஸ் இருக்குது, அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் ஆர்காட் ரோடு அங்கே ஒரு ஐநாக்ஸ் இருக்குது. அப்புறம் பலாசோ வடபழனியில் இருக்குது, பலாசோ விஜயா மாலில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். நிறைய தேட்டர் இருக்குது. அப்புறம் என்னென்னா ஈசிஆரில் நம்ம தளபதியோட தேட்டர் இருக்குது, விஜயா தேட்டர் சினிப்ளெக்ஸ். தளபதி தேட்டர் தான், அது ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அஃபிஷியலாக போதா இல்லை ஃபினாமியில் தெரில, ஃபினாமியில் யார் பேரில் ஓடுதா தெரியல, ஆனால் அது தளபதி தேட்டர் தான் சொல்கிறாங்க. விஜய் தேட்டர் மல்டிப்ளெக்ஸ் அங்கே ஐமேக்ஸில் ஓடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் ஐமேக்ஸ் ஓடுது. ஐமேக்ஸ் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தேட்டரில், நான் சொல்கிறேன் இந்த தேட்டர்லாம் சென்னைக்குள்ளே இருக்கிறவங்கலாம் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. தளபதி இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு, அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸில் வர போகிறாரு. சரி தலைவா, இந்த படம் ஐமேக்ஸில் என்னால் பார்க்க முடியுமான்னு தெரில, ஆனால் லாஸ்ட் படம் ஐமேக்ஸில் கண்டிப்பாக பார்த்துருவேன். ஏன்னா 69 2 படமும் ஐமேக்ஸில் வருது, கண்டிப்பாக லாஸ்ட் படமும் ஐமேக்ஸில் வரும். ஸோ கடைசி படம் நான் ஐமேக்ஸில் கண்டிப்பாக பார்த்தே தீருவேன், ஐமேக்ஸ் வெர்ஷனில் பார்த்தே தீருவேன். பாய்.